என்னடா தலப்பாக்கட்டி பிரியாணி ஹைப் ஏற்றுறானுங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆல்ஃபம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு குப்பூஸ் மேலே வச்சு அழகாக எப்படி கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் பச்சடி மயோனேஸும் கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு ஃபிஷ் பார்பிக்யூ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கும் ஒரு வெங்காய பச்சடியும் தென் குப்பூஸ் இப்படி 2 பீஸும் தென் மயோனேஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு முட்டை வச்சு கொடுத்துருந்தாங்க. பட் குவான்டிட்டி பார்க்க சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நம்ம தம்பி ஒரு முட்டை எடுத்து அவன் பிளேட்டில் வச்சுட்டு மட்டன் பிரியாணியை எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டான். பீசஸ் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து சாப்பிட்லான்னு தட்டில் வச்சான். பார்க்க நம்ம கரிசோறு கான்செப்ட் மாதிரியே இருந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சா சிக்கன் பிரியாணி எடுத்து அவன் தட்டில் போட ஆரம்பிச்சிட்டான். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பட் காஸ்ட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். மொத்தமாக இந்த 4 ஐட்டத்துக்கும் 1500 ரூபா ஆச்சுங்க. பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ.